ஆர்கனைசேஷன் நேம் டிசிஎஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இது வந்து ஒரு இந்தியா பேஸ்ட் எம்என்சி கம்பெனி, ஐடி கம்பெனி. இதில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவோட நேம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் 2025. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 11, 2025 சண்டே. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாப் லொக்கேஷன் வந்து டிசிஎஸ்க்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து ஆஃபீஸஸ் இருக்குது. அதே போல் அப்ராட் போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கிடையாது, பிஎஸ்சி, பிசிஏ. பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி. பி இல்லாமல் சயின்ஸ் டிகிரி, பிஎஸ்சி டிகிரியில் வந்து இந்த டிசிப்ளின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்னா 2024 அண்ட் 2025 அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்டகிரேட்டட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ், எக்ஸாம் டேட் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கும். இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து இங்கே போட்டது தான். ஸோ அதனால் வந்து டைரெக்டாக அங்கே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து May 11, 2025. பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிசிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் இது. அதில் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஃபார் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். ஸோ இன்ஜினியரிங் இல்லாமல் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், பிஎஸ்சி, பிசிஏ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் 2024-25 இந்த பேட்சில் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்த சேம் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். 2024-25 பிசிஏ, பிஎஸ்சியில் வந்து ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா லாக் ஆன் டு த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல். அதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் படி அதை நீங்கள் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஃபார் த டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் ப்ராசஸ். ஸோ இனிஷியலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு. இங்கே ரெஜிஸ்டர் நம்ம கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். ஸோ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது ஐடியை சூஸ் பண்ணணும். இங்கே 2 ஆப்ஷன் வரும், ஐடி, பிபிஎஸ். பிபிஎஸ்ன்றது பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து ஐடி தான் சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் டைப் பண்ணோன்னே அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸோ இங்கே வந்து ஓடிபி உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். ஸோ கரெக்டான ஓடிபி கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அது வந்து உங்களோட ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட், அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துட்டு ஐ அக்ரி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். அங்கே கேட்டுக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைனில் எதுவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது, ஃப்ரீ தான். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆனோன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும். அதே போல் ஃபியூச்சரில் வந்து எக்ஸாம் எப்போன்ற அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இமெயில், அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, உங்களோட பேட்ச் 2024-25 இருக்கணும். அதை செக் பண்ணிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆதான்னு செக் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.